அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 7/6/2025 ஜூன் மாதம் 7ஆம் தேதி விசுவாவசு வருடம் தமிழ் மாதம் வைகாசி 24ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் தெரிந்து தெளிதல். குறள் 502. குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நாணுடையான் கட்டே தெளிவு. தெளிவுரை: நற்குடியில் பிறந்து குற்றங்களிலிருந்து நீங்கி பழிதரும் செயல்களைச் செய்ய அஞ்சுகின்ற நாணமுடையவனையே நம்பி தெளிய வேண்டும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரக நிலைகள்: மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு மற்றும் புதன், சிம்மத்தில் விளிம்பில் கேது மற்றும் செவ்வாய், துலாமில் சந்திரன், ராகு கும்பத்தில் விளிம்பில் இருக்க, சனி மீனத்தில். கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று புதிய தொழில் துவங்கும் வாய்ப்புகள் வந்து சேரும். உங்களின் மதிப்பு மரியாதை உயரும். ஆளுமை பண்பு கூட அதிகரிக்கும். இன்று குடியிருக்கும் வீட்டை மாற்றி வேறு வீட்டிற்கு குடிபோவீர்கள். அதற்கான ஆயத்தங்கள் செய்வீர்கள். இன்று கல்வியில் நல்லதொரு முன்னேற்றங்கள் உருவாகும். உங்கள் மனமே உங்களை நச்சரிப்பது போன்ற உணர்வு. பிறரால் அவசரப்பட்டு செய்த காரியத்தால் வழக்கு பஞ்சாயத்துகளில் சிக்கிக்கொள்வது. இந்த மாதிரியான கோச்சார நிலவரம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். குழந்தை பிறப்பு தாமதம் மற்றும் கரு களைதல் போன்றவற்றால் மன அழுத்தம் ஏற்படும். இன்று திருமண வாய்ப்புகள் ஏற்படும். வருகின்ற மனைவி உறவாக இருப்பார்கள் அல்லது முன்பே பார்த்து பழகிய ஒருவர்தான் மனைவியாக வருவார். அதுவும் நீங்கள் வாழும் இடத்திற்கு கிழக்கு திசையிலிருந்து வருவார்கள். திருமணத்திற்கு பிறகு உங்களுக்கு மேன்மை உண்டாகும். உபரி வருமானம் அதிகம் கிடைக்கும். செல்வந்தனாக வாழ வேண்டும் என்ற ஆசை யாரை விட்டது? இன்று இந்த எண்ணம் உங்களை சித்தர் சமாதி நவீன யோகிகளை வழிபாடு செய்ய வைக்கும். யார் எப்படி போனாலும் தனது காரியத்தை முடித்துக்கொள்ளும் குணம் கொண்ட நீங்கள் இன்று எவ்வளவு துன்பம் ஏற்படினும் பொறுமை இழக்காமல் தான் இருப்பீர்கள். நீங்கள் ஆரம்பிக்கும் தொழிலில் பார்ட்னர்ஷிப் தொழில் செய்தே ஆக வேண்டும் என்ற அவசியம் இருந்தால் நிலையான சட்டப்படியான ஒப்பந்தம் செய்து இணைவது நல்லது. சிலருக்கு இன்று காரணமே இல்லாமல் வாழ்க்கையை புரட்டி போடும் நிகழ்வுகள் ஏற்படும். பலவிதமான வாழ்க்கை சிக்கல்களை எதிர்கொள்ள நேரும். என்று என்னதான் மனைவி அன்பாக பொறுமையாக இருந்தாலும் கணவன் தன் நண்பர்கள் மட்டுமே சொல்வதை கேட்பதினால் மனைவியுடன் கருத்து வேறுபாடு சண்டைதான் ஏற்படும். இது உங்களுக்கு நன்றாக தெரிந்தும் பாருங்கள். இன்றும் இப்படித்தான் இருக்கும். மாற்று மத நண்பர்களோடு சேர்ந்து குறுக்கு வழியில் சட்டத்திற்கு புறம்பாக பணம் சம்பாதிக்க எண்ணம் வரத்தான் செய்யும் சிலருக்கு. வழக்குகளில் சிக்கும் கோச்சார நிலவரம் சொல்வதை சொல்லியாச்சு. பிறகு உங்கள் விருப்பம்தான். டாக்ஸி ஒன்று புதிதாக வாங்கி உங்கள் நண்பன்தான் நல்ல டிரைவர் தானே என்று அவரிடம் பொறுப்பை ஒப்படைப்பீர்கள். அவரும் நல்ல முறையில் பராமரித்து வாடகைக்கு ஓட்டி வருமானம் தருவார் என்று எதிர்பார்க்கலாம். இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் பரம்பரை நோய்கள், மனநோய், மன அழுத்தம், நரம்பு மண்டல பாதிப்புகள், மயக்கம், தலை சுற்றல், தோல் உரிதல், வயிற்று வலி, நகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்படியாக ஏற்படும். இன்று கோமதி, கோவிந்தன், அகிலா தேவி, தேன்மொழி, உலகநாதன், கோபால், சசிகுமார், கலைச்செல்வி, மாரியம்மாள், ஆறுமுகம், சண்முகம், சரவணமுத்து இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்று பிள்ளையார் கோயில், சக்தி கோயில், ஆறு, குளம், நீர்நிலை, வயல், மளிகை கடை, சலவை நிலையம், உணவகம், பால், கொரியர், விடுதி, மருத்துவமனை, கடல், உப்பளம், படகு இருக்கும் இடங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்றைய சமையலில் கீரை, பச்சை பயிறு, பாயாசம், சுண்டல், தேன், சீரகம் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். நொறுக்குத்தீனி அளவாக எடுத்துக்கொள்வது நல்லது. இன்று பச்சை, வெளிர் சிவப்பு, வெள்ளை, மஞ்சள் மற்றும் கருஞ்சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.